ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி கோதுமை மாவு கேக். இந்த கிறிஸ்மஸ்க்கு இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். சீனி சேர்க்காமல், முட்டை சேர்க்காமல், மைதா மாவு சேர்க்காமல் செய்திருக்கேன். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான ரெசிபி இது. இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம். நான் 1 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 3/4 கப்பு நாட்டு சர்க்கரை எடுக்கணும். நாட்டு சர்க்கரைக்கு பதில் நீங்கள் வெள்ளை சர்க்கரையும் எடுக்கலாம். அதையும் பொடி பண்ணி எடுத்துக்கிடணும். இப்போ நான் ஒரு 1/2 கப்பு பால் எடுத்திருக்கேன். பாருங்கள், பால் எடுத்து அதை நல்லா கரைச்சி விடுங்க. இதை நம்ம அடுப்பில் வச்சு கரைச்சி விடக்கூடாது. நம்ம சூடாட்டு நம்ம இதில் விடக்கூடாது. அதனால் நீங்கள் அப்படியே கரைச்சி எடுத்து ஒரு சைடில் வச்சுருங்க. நல்லா கரையிட்டு நல்லா கரைஞ்சோன்னா இப்போ நம்ம கேக் செய்யக்கூடிய பாத்திரத்தை தயார் பண்ணிடுவோம். அதில் எண்ணெய் விட்டு எண்ணெய் இல்லைன்னா நெய் எதையாவது விட்டு நல்லா தடவி வச்சுக்கிட்டு இதில் 1 டீஸ்பூன் கோதுமை மாவு போட்டு நம்ம நல்லா தட்டி விடணும். பாருங்கள், இப்படி நல்லா எல்லா பக்கமும் படும்படியாக தட்டி விட்டுறணும். மீதி இருக்க மாவை ஒரு பாத்திரத்தில் தட்டி எடுத்துடணும். இப்படியே அது ஒரு சைடில் இருக்கட்டு. பாருங்கள், இருக்கட்டு. இப்போது நம்ம ஒரு பாத்திரத்தில் 1 கப்பு கோதுமை மாவு நம்ம அரிப்பில் போட்டுடணும். சல்லடை அதில் போட்டு அதில் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், இந்த பேக்கிங் பவுடர், ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. உங்கள்கிட்ட பேக்கிங் பவுடர் இல்லைன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டால் போதும். சமையல் சோடா போட்டு நல்லா சலித்து எடுத்துகிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த 2 பவுடர் 3 பவுடர்களும் சேர்ந்து ஒன்று போல் வரணும். நல்லா சேர்ந்து வரட்டு. இதில் ஒரு பிஞ்சு உப்பும் போட்டுருங்க. முதல்ல மறந்துட்டேன். இதில் ஒரு பிஞ்சும் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதுக்கிடையில் நம்ம குக்கரை ஃப்ரீ ஹீட் பண்ணிடணும். நான் குக்கரில் தான் பண்ண போகிறேன். பாருங்கள், இப்போது நம்ம கரைச்சி வச்ச வெள்ளை பால் தண்ணி இருக்குல்ல, அதை விட்டுருவோம். வெள்ளைப்பால் அதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா கலந்து விடுங்க. எல்லாம் சேர்த்து விட்டுறாதுங்க, கலந்து எடுக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலந்துக்கிடுங்க. பாருங்கள், இப்போ எல்லாம் விட்டுருவோம். 1 கப்பு மாவுக்கு 3/4 கப்பு நாட்டு சர்க்கரை கரெக்டான அளவு. அதனால் கூட்டவோ குறைக்கவோ வேண்டாம், கரெக்டாக இருக்கும். பாருங்கள், கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் பால் தேவைப்படும். இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தான் தேவைப்படும். கொஞ்சமாக விட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. பார்த்து விடணும். நல்லா தண்ணி ஆகிடக்கூடாது. பாருங்கள், இன்னும் கொஞ்சம் விட்டு இப்படி இதுவும் கெட்டியாக தான் இருக்குது. இனிமேல் நம்ம எண்ணெய் விட போகிறோம். ஒரு 1/4 கப்பு எண்ணெய் பாருங்கள் விட்டு நல்லா கலந்துக்கிடுங்க. இதில் 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ், 1 டீஸ்பூன் கொஞ்சம் குறைவாக விடுங்க. பாருங்கள், நல்லா கலந்து விட்டால் இப்படி வரும். நல்லா ஒரு சைடோடு அப்படியே கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம தயார் பண்ணி வச்சுருக்க கேக் டின்னில் விட்டுடலாம். அதுக்கிடையில் நம்ம குக்கரை ப்ரீ ஹீட் பண்ணிடணும். குக்கரில் ஒரு அடியில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதை நம்ம குக்கரை 10 நிமிஷம் அடுப்புலேயே வச்சு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடணும். அப்படின்னா நல்லா சூடாயிரும். இப்போ நம்ம கேக் மாவை டின்னில் விட்டுவிட்டு பாருங்கள், இப்போ நல்லா தட்டி விட்டுருங்க. பபிள்ஸ் எல்லாம் இருந்தால் வெளியே போயிடும். பாருங்கள், இப்போ மேலே நான் கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி போடுவேன். என்கிட்ட 2 கலர் இருந்து அதை போடுவேன். உங்களுக்கு நட்ஸ் இருந்தால் போட்டு எடுத்துடுங்க. இப்போது நம்ம எடுத்து ப்ரீ ஹீட் பண்ண குக்கரில் வச்சுருவோம். குக்கருக்குள்ளே உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு பாத்திரம் இருந்தால் மூடி வச்சிடணும். இப்போ இதுக்கு கேஸ்கெட் போட்டலாம், விசில் போடக்கூடாது. பாருங்கள், இப்படியே நம்ம ஒரு 30 நிமிஷம் முதல்ல வச்சு பார்க்கணும். 30 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. 35 நிமிஷம் ஆகிருந்து எனக்கு. முதல்ல 30 நிமிஷத்தில் பார்த்துடுங்க. ஏன்னா நம்ம மாவு குறவு தான், கோதுமை மாவு சீக்கிரமாக வந்துடும். பாருங்கள், நல்லா வந்துட்டு. பாருங்கள், கரெக்டான அளவு இருந்தால் கரெக்டாக சீக்கிரமாக வந்துடும். பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. நல்லா வாசனையாட்டம் இருக்குது. நல்ல வாசனை. பாருங்கள், இப்போ நல்லா ஆறின உடனே இப்படி எடுத்தீங்கன்னா வந்துடும். ஒன்றுமே பண்ண வேண்டாம், தட்ட வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம். இப்படி எடுத்துடலாம். நல்லா ஆறிட்டு கேக்கு நல்லா ஆறின பிறகு எடுத்தால் தான் நம்மளுக்கு கட் பண்ணதுக்கெல்லாம் நல்லா கரெக்டாக வரும். பாருங்கள், இப்போ நம்ம கட் பண்ணிடுவோம். நல்லா பஞ்சு போல் இருக்குது. நல்ல வாசனையாட்டம் இருக்குது இந்த கேக்கு. பாருங்கள், ஒரு ஸ்பூன் நல்லா எடுத்து பார்த்துருவோம். பாருங்கள், எவ்வளவு
சாஃப்டாக இருக்குது. நல்லா சாஃப்டாக இருக்கும் அந்த கேக்கு. பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், தண்ணி அளவெல்லாம் கரெக்டாக இருந்தால் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், இது இவ்வளோ அழகாக பஞ்சு போல் இருக்குது. பாருங்கள், கொஞ்சமாக மாவு போல் இல்லை. அது நம்ம அந்த கரெக்டான பக்குவம். இங்கே கொஞ்சமாக பால் அதிகமாக சேர்த்துறாதுங்க, கொஞ்சம் பார்த்து பார்த்து சேர்த்துக்கிடுங்க. இந்த பாருங்கள் இப்படி இருக்குது பாருங்கள். இதே போல் இருக்கும். நம்ம கரெக்டான அளவில் எடுத்தோன்னா நல்ல அழகாக வெந்து இருக்கும். அந்த கோதுமை மாவு வேகாமே இருந்துக்கிடும், கூழு போல். இப்போ பாருங்கள், இவ்வளோ கட் பண்ணி இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்படி தான் கரெக்டான அளவோடு செய்தால் இப்படி தான் இருக்கும் பாருங்கள். இவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.